வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலினால் அழகுராஜா. நான் உங்க செல்வா. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன டாபிக் அப்படின்னா, விஜய் புதுசா வந்திருக்காரு. அவரு வந்ததுனால யாருக்கு இழப்பு, அதாவது யாரோட ஓட்டை அவரு ஷேர் பண்ணியிருக்காரு, எடுத்திருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம எவிடன்ஸோட நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இதுல ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாவே விஜய் யாரோட ஓட்டை எடுத்திருப்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அது இல்லாம நான் ஒரு 50 பேர்த்துக்கிட்ட சர்வே எடுத்தேன். நான் ஒரு தனி மனிதன் தான். ஒரு மீடியா எடுக்கிற மாதிரி 5000 பேர்த்துக்கிட்ட எல்லாம் என்னால் எடுக்க முடியாது. நான் ஒரு 50 பேர்த்துக்கிட்ட நான் சர்வே எடுத்தேன். அந்த சர்வேவும் நான் உங்களுக்கு கடைசியா என்ன அப்படிங்கிறதையும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதோட லாஜிக் என்ன, எப்படி அந்த அந்த ஓட்டு கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஷேர் ஆச்சு அப்படிங்கிறத இந்த லாஜிக்கை வச்சு நம்ம பார்க்கலாம். சரி, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு நடிகரை பிடிக்கும் அல்லது ஒரு பர்சனை பிடிக்கும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு பிடிச்ச அந்த நடிகரை நான் திட்டுறேன், உங்களுக்கு பிடிச்ச அந்த நடிகரை அந்த பர்சனை நான் திட்டுறேன் அப்படின்னா, நீங்க எங்களோட ஃப்ரெண்டா பழகுவீங்களா அல்லது என்னை எதிரியா பார்ப்பீங்களா? கண்டிப்பா நீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகரையோ பிடிச்ச பர்சனையோ நான் திட்டும் போது உங்களுக்கு கோபம் தான் வரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன நீங்க எதிரியா தான் பார்ப்பீங்க. சரி, ரைட்டு. இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை நான் திட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எங்களோட ஃப்ரெண்டா சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத அந்த நபரை நீங்க பழிவாங்கலாம்னு நினைக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிக்காத அந்த நபரை நீங்க திட்டலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த முதல் நாள் இருந்து அவர் யாரை திட்டுறாரு? இது பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். இளைய தளபதி விஜய் அவர்கள் திட்டுறது டிஎம்கே மட்டும்தான் திட்டுறாரு. அவர் ஏடிஎம்கேவையோ பாஜகவையோ திட்டுறதில்லை. அதனால ஏடிஎம்கே எதிர்ப்பு ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டும் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் ஏடிஎம்கேவையோ பாஜகவையோ எதிர்த்து பேசினாதான் ஏடிஎம்கேவோட எதிர்ப்பு ஓட்டு அவர்கிட்ட போகும். அப்படி இல்லாதப்போ இப்போ அதுதான் நான் சொன்னேன், பிடிச்ச நபரை திட்டும் போது நீங்க என்னை எதிரியா நினைப்பீங்க. அப்போ அதே பர்சனை நான் திட்டும்போது, நான் உங்களுக்கு பிடிக்காத நபரை நான் திட்டும் போது எங்களோட நீங்க ஃப்ரெண்டா இருக்க பார்ப்பீங்க. இப்போ இளைய தளபதி விஜய் டிஎம்கேவை திட்டுறாரு. அதனால டிஎம்கேவை விரும்புறவங்க கண்டிப்பா விஜய் பக்கம் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டும்தான் வருவாங்க. அரசியல்னா என்னன்னே தெரியாது, என்னமோ ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. இதுக்காக நம்ம ஓட்டு போடணும், இல்லைன்னா இந்த பிரச்சனை வரும்னு அவர் ஆழ்ந்த அனுபவம் இருக்கிற யாருமே விஜய் டிஎம்கேவில இருந்து விஜய்க்கு போக மாட்டாங்க. ஆனா அவர் திட்டினது யாரு? டிஎம்கேவை. அப்போ டிஎம்கேவை விரும்பாதவங்க யாரு? ஒன்னு நாம் தமிழர், 2 யாரு? பிஜேபி, 3 யாரு? ஏடிஎம்கே. இந்த 3 பேரோட கட்சியில இருக்கிறவங்களுக்கு டிஎம்கேவை பிடிக்காது. அப்போ டிஎம்கேவை பிடிக்காதவங்க இவங்க ஓட்டு தான் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இவங்களுக்கு விஜய் ஏற்கனவே பிடிச்சிருக்கும், டிஎம்கேவை பிடிக்காம இருக்கும். இது ரெண்டும் ஒண்ணு சேரும்போது அந்த ஏற்கனவே இருக்கிற இடத்த விட இவர் பெஸ்ட், புதுசா வந்திருக்காரு, எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டும் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த கட்சிகள்ல இருந்து நான் சொன்ன அந்த 3 கட்சிகள் ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர், இந்த 3ல இருந்தும் அல்லது இந்த எந்த கட்சியுமே சேராத சிலர் அவங்களும் புது வாக்காளர்கள் டிஎம்கேவுக்கு வருவாங்க, சாரி டிவிகேவுக்கு வருவாங்க. ஸோ இப்போ இதுல இருந்து உங்களுக்கு புரியுதா யாரோட ஓட்டு யாருக்கு வர்றதுக்கு யாரோட ஓட்டு டிவிகேவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? பெரும்பாலான ஓட்டு ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர், பொது வாக்குகள்
புது வாக்குகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய அதிகமா இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ஒரு சர்வே எடுத்திருக்கேன்னு சொன்னேன். அந்த சர்வேல பாத்தீங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50 பேர்த்துக்கிட்ட நான் சர்வே எடுத்தேன். டிவிகேவுக்கு மாறினவங்களை. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன கட்சியில இருந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுல நிறைய பேர் சொன்னாங்க, நாங்க எல்லாரும் குடும்பத்தோட டிவிகேவுக்கு மாறிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு முன்ன நீங்க என்ன கட்சியில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேமிலி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏடிஎம்கே. இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் ஏடிஎம்கேல தான் இருந்தோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில இருந்த நண்பர்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க அவங்கள யாரையும் நான் மீட் பண்ணல. எனக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து நாம் தமிழர் இருந்து நான் டிவிகேவுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். போலீஸ் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் யாரோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு கேட்டேன். தெரியல அவங்களுக்கு தெரியல. சரி, சிபிஐ யாரோட கண்ட்ரோல் இருக்கு, தெரியல. சரி, பட தணிக்கை குழு யாரோட கண்ட்ரோல் இருக்கு, தெரியல. போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு கேட்டா அதுவே தெரியல அவங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு எப்படி சிபிஐ, பட தணிக்கை குழு அதுவெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து நிறைய பேரு ஏடிஎம்கேவில் இருந்தும் நாம் தமிழர் இருந்தும் ஒரு சிலர், ரொம்ப ரேரான சில ஆட்கள். இங்க வந்து பிஜேபிக்கான ஓட்டு ரொம்ப கம்மி. அதனால பிஜேபி ஆட்களை நான் மீட் பண்ணவே இல்லை. யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் பிஜேபி. அவங்களுமே பார்த்து பல வருஷம் ஆயிப்போச்சு நானு. அப்படி இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, நாம் தமிழர் இருந்து அதிகமான ஓட்டுக்கள் வந்து டிவிகேவுக்கு வந்திருக்குது. இப்போ இதுல இருந்து தெளிவா புரியுது, டிவிகே வந்தது யாருக்கு சாதகம் அப்படின்னா, அதாவது டிஎம்கே எதிர்ப்பு ஓட்ட ஏடிஎம்கே டிவிகே வாங்கியிருக்கு. ஏடிஎம்கேவோட ஓட்ட, ஏடிஎம்கே ஆதரவு ஓட்ட டிவிகே வாங்கியிருக்கு. நாம் தமிழர் ஆதரவு டிஎம்கே எதிர்ப்பு ஓட்ட டிவிகே வாங்கியிருக்கு. அப்போ டிவிகே வந்ததுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு யாருக்கு அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கும் நாம் தமிழருக்கும் தான். டிஎம்கேவுக்கு அதனால ரொம்ப 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 குறைவான பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு தேதி 24 ஏப்ரல் 24. எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் நான் இந்த வீடியோவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, நான் சொன்ன கணக்கு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. நன்றி, வணக்கம்.